யோசுவாவுக்குள்ள ஒரு ஜீவி இருந்தது. காலையிலே எழுந்துட்டான். ஆவியானவருடைய நடத்தல் உள்ள பிள்ளைகளால அப்படிலாம் கடந்து எரிச்ச முடியாது, தூக்கம் வராது. ஆவியானவர் உங்களுக்குள்ளே வாசம் பண்ணா உங்களுடைய மாம்சம் போராடும். ஆனா ஆவியானவர் ஜெயிப்பாரு. ஆமா, மாம்சம் சொல்லணும் கொஞ்சம் தூங்கினாங்க, இன்னைக்கு நாளை சேர்த்து சோமனிக்கலாம், கொஞ்சம் அசதியா இருக்குல்ல, அப்பதான் கண்ணுக்குலாம் நல்லது, அப்பதான் உடம்புக்கு நல்ல பசிக்கும், நல்ல தூங்கு, மாம்சம் சொல்லி கொடுக்கும். ஆவியானவர் என்ன ஆவியை நமக்குள்ள அப்படியே போராடும். நம்மளால ஆராதிக்காம இருக்க முடியாது, நம்மளால ஜோமனாம இருக்க முடியாது, உபவாசம் பண்ணாம இருக்க முடியாது. ஆவியானவர் அது எழுப்பி விட்டுட்டே இருப்பாரு. ஆமா, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நல்ல கவனிங்க, மாம்சத்தின் எண்ணங்களை சிறையாக்கி கொண்டே இருப்பாரு. அந்த இச்சைகளை, அருவருப்புகளை நமக்குள்ள பலம் கொள்ள விடவே மாட்டாரு. அதனால நீங்களும் நாடு அந்த அனுபவத்தை இணைஞ்சிடக்கூடாது, விட்டுறக்கூடாது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். யோசுவாவுக்குள்ள மோசே மாம்சத்தை அடக்கம் பண்ணுகிறது இருக்கும். யோசுவா என்ன செய்ய போறார் தெரியுமா? அதிகாலையிலே எழுந்து, ஏன்னா இவர் ஆவியில பரிசுத்தாவின் அபிஷேகத்தில் நடந்து போகிறார். ஏன்னா பேதுரு சொன்னார் பாருங்க, நீங்கள் மனம் திரும்பி பிதா குமார பரிசுத்தாவி நாமத்தில் ஞானஸ்நானம் எடுத்தா அப்பொழுது பரிசுத்தாவின் வரத்தை என்ன